ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, என் வாழ்க்கையில் எந்த அதிர்ஷ்டமும் இல்லையா முருகா? எனக்கான நல்லதை நீங்கள் எப்போதான் நடத்துவீங்க? நீங்கள் தான் எல்லாம்னு உங்களையே நம்பி நம்பி காத்துக்கிட்டு இருக்க என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிறீங்க? எனக்கானதை எப்போ செஞ்சு முடிப்பீங்கன்னு நீ வருத்தப்பட்டு வேதனையோடு என்னிடம் கேட்கும்போது, இதுக்கு மேலும் எதையும் தாமதப்படுத்தக்கூடாதுன்னு தான் உனக்கான நல்லது நடக்கக்கூடிய நல்லதை நடத்தக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்ணை பழனியிலிருந்து உன்வசமாக அனுப்பி வைத்துள்ளேன் என் செல்வமே. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு அதுவும் ஒரு விஷயத்தில் நல்லது தான். ஏன்னா எப்போ யார் எவ்வளோ வருஷம் வாழ்வாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த மனிதாபிமானமே இல்லாமல் யார் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். தனக்கு மரணம் எப்போது வரும் என அறியாததால் தானே பயந்து பயந்து பாவத்துக்கு அஞ்சி ஒரு சிலராவது நேர்மையாக மனிதாபிமானத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து வருகிறார்கள். மனுஷனுடைய வாழ்க்கையே 100 வருஷத்துக்கும் குறைவுதான். அப்படி வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏன் அடுத்தவனை ஏமாற்றி அடித்து பொழைச்சி துரோகம் செஞ்சு கொடுமைப்படுத்தி கோபத்தோடும் செருக்கோடும் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் தற்பெருமையோடும் வாழ வேண்டும்? எல்லாருக்கும் நல்லது நினச்சி அன்பையும் பண்பையும் பாசத்தையும் விதையாக போட்டு வாழ்ந்து வரலாம் அல்லவா? உன்னை வெறுத்தவர்கள் யாராயிருந்தாலும் நீ அவங்கள தேடி போக வேணாம். அவர்கள் தானாகவே உன்னை தேடி வரும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை இப்போது உன்வசம் ஒப்படைக்கதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையின் தொடக்கம் முதல் இன்று வரை நகர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்நாளில் ஒரு பெண்ணானவள் தனக்காக வாழ்ந்ததை விட தன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்காக மட்டும்தானே வாழ்கிறாள். அப்படி இருந்தும் உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்காம இந்த மனிதர்கள் உன்னை குறை சொல்லிக்கொண்டும் குற்றம் சுமத்தி கொண்டுமே இருக்கிறார்களா? நீயும் என்ன செய்யறதுன்னு புரியாமல் அனைத்தையும் தாங்கிக்கிட்டு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டும் காயங்களை தாங்காமல் வலிகளை சுமந்து கொண்டும் இதயத்தை பாரம் சுமக்கக்கூடிய கருவியாக அல்லவா மாற்றி வைத்திருக்கிறாய்? கடுமையான வார்த்தைகளை தாங்க முடியாமல் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி வாழ போகிறோம் நொந்திக்கிட்டு தனிமையில் அழுது மற்றவங்க கண்ணு முன்னால் சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் என் அன்பு பிள்ளையே. இப்போது என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க தான் போகிற. நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரப்போகுது. நீ யார் மீதும் காரணத்திற்காகவோ தேவை செஞ்சு தருவாங்கன்றதுக்காகவோ அன்பு வைக்கல. எல்லாரிடமும் உண்மையான அன்போடு வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே உனக்காக எழுதப்பட்டது என்பதை நினைக்க வேண்டாம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் துன்பமும் துயரமும் உன்னை ஆட்கொள்ளும்படி உன் அப்பன் முருகன் விட்டு விடுவேனா? உனக்காக உன் கூடவே எல்லாரும் இறுதி வரை வருவார்கள் என்ற நம்பிக்கையும் பொய்யானது தான் என் செல்வமே. உண்மை என்னன்னா, நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் பாசமும் இறை பக்தியும் தான் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும். நீ செய்த நன்மைகளும் உதவிகளும் நல்ல விஷயங்களும் தான் உனக்கு 3 ஜென்மத்திலும் உனக்கு துணையாக இருக்க போகுது. என்னெல்லாமோ ஆகணும் நீ ஆசைப்பட்டு கடைசியில் துன்பங்களை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு குழந்தையாவே இருந்திருக்கலாமே நீ ஏக்கப்பட்டு வாழ்கிறதாக தானே மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. குழந்தையா இருக்கும்போது நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும் இதாகணும்னு எத்தனையோ விஷயங்களுக்காக ஆசைப்படுறாங்க. ஆனால் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் கடமைகளும் பொறுப்புகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து விட்டதால் என்னடா வாழ்க்கை இது, குழந்தையாவே இருந்திருக்கலாமே, எந்த கஷ்டமும் தெரியாமல் இருந்திருக்குமேனு யோசித்து வாழாத மனிதர்கள் இந்த பூமியில் யாருமே கிடையாது என்பதுதான் உண்மை. உனக்கு பிடிச்சா மட்டும் போதாது என் செல்வமே. உன்னை பிடித்தவர்களுக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்பது தானே நீ வாழும் வாழ்க்கை. எல்லா மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிட்டா இந்த உலகத்தில் யார் மனசும் கஷ்டப்படாது. ஆனால் எல்லா மனுஷனும் தன்னை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. ஏன்னா இந்த உலகில் எல்லாரையும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒவ்வொருவருடைய குணங்களும் ஆசையும் பாசமும் எதிர்பார்ப்பும் எண்ணமும் வேறு வேறாக இருக்கும்போது ஒருவரை எப்படி முழுவதுமாக மற்றவர்களுக்கு பிடிக்கும்? அப்படி பிடிக்காததால் தானே பல பிரச்சனைகள் வருது. இந்த உலகில் வாழும் எல்லா மக்களும் முன்னேறுவதற்கென ஒரு சில காலத்தை நான் உருவாக்கி தான் வச்சுருக்கேன். என்ன சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். ஆனால் ஒரு சிலர் பல வருஷமாக காலங்காலமாக கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வயசான காலத்தில் தான் அவங்களுக்கு கஷ்டம்லாம் மீண்டு அவங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆனால் எப்படியும் எல்லாருடைய வாழ்விலும் கஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை நான் நிறைவேற்றி தந்தே தீருவேன்.
நீயும் தன்னம்பிக்கையோடு உறுதியான எண்ணத்தோடு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் வாழ்விலும் அதிசயங்களை நிகழ்த்தத்தான் போகிறது. மன கஷ்டத்தோடு நீ மூளையில் வருந்தி உட்கார்ந்திருந்த நாட்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான இன்பத்தை உன் வாழ்வில் வரவழைக்கதான் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நீ சந்தோஷமாய் சிறப்பாய் மகிழ்வாய் வாழ்வதற்குண்டான வழியையும் உனக்கான உதவியையும் வாய்ப்பையும் கூட நான் உனக்கு தரப்போகிறேன் என் செல்வமே. நீ கோபப்பட்டு விலகி இருந்தாலும் கூட உன்னால் நேசிக்கப்பட்ட உறவின் மனதை நோகடிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். அவங்க தான் என்னை கோபப்படுத்திட்டாங்களே, அவங்க தான் என் கூட சண்டை போட்டுட்டாங்களேன்னு வாய்க்கு வர்ற வார்த்தைகளையெல்லாம் பேசி எதிரில் இருப்பவரின் மனதை நீ நோகடிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட நல்ல குணம் உனக்குள்ளே இருந்ததுன்னா நீ வாழ்க்கையின் வரத்தை பெற்று விடுவாய். ஆம் என் செல்வமே, உன்னுடைய எதிரியோ பகைவனோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கெடுதல் நினைக்காம அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிற குணமும் மனசும் எல்லாருக்கும் வராது. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி நினைத்து தானே ஒதுங்கி போய் விடுகிறாய். உனக்கு பிடிக்காதவங்க தானே, அவங்க எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என் வழியில் வராமல் இருந்தால் சரின்னு நீ அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதும், அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததும், முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதும் தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கான நல்ல வழி. மற்றவங்களை ஏமாற்றி சொத்து சேர்த்தவங்களுக்கு காலகாலத்துக்கும் தலைமுறைக்கும் பாவம் வந்து துரத்தும். நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடோ யாருக்கும் துரோகம் செய்யும் எண்ணத்தோடோ வாழ நினைக்காதே. உன்னிடம் ஏமாந்தவர்களுக்கு உன்னை எதிர்க்கும் பலம் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் எனக்கு கண்ணிருக்கிறது என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் என் செல்வமே. ஒரு பலவீனமான ஆளை நீ ஏமாத்திடலாம், நீ அவங்களுக்கு துரோகம் செஞ்சிடலாம், அவங்க காசை அவங்கக்கிட்ட இருந்து ஏமாற்றி பிடுங்கிடலாம். ஆனால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை விட பலசாலி. நீ செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பேன் என்பதை உன் வாழ்நாளில் மறந்துடாத. தெரிஞ்சே பாவம் செய்தவராக இருந்தாலும் சரி, தெரியாமல் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை நான் கொடுத்தே தீர்வேன். நீ சொத்து சேர்த்து வைக்கலைனாலும் பரவாயில்ல, யார் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்த்து உன் தலைமுறைக்கு கொடுத்து விடாதே என் செல்வமே. ஏன்னா அந்த பாவத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறது, அதை சுமக்க போவது உன்னுடைய சந்ததிகள் தானே. உன் பிள்ளைங்களுக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் கஷ்டப்பட்டு ஏமாற்றி பாவத்தை நீ சேர்த்து வைத்து விடாதே. அனைத்தையும் கடந்து செல்வதை விட அங்கங்கே மறந்து செல்வது தான் நல்லது. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் உன்னை பல பேர் மனசு கஷ்டப்படும்படி பேசுவாங்க, உன்னை வருத்தப்படும்படி ஏதாவது ஒரு செயலை செய்வார்கள். ஆனால் அனைத்தையும் கடந்து போய்கிட்டே இருந்தினா உன்னுடைய உடலும் மனசும் நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கும். வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவர்களிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்து போவதும் தான் உனக்கு நல்லது. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு, உனக்கு தேவையான நல்லதை செய்வதற்கு நான் பல பாதைகளை உனக்காக வைத்திருக்கிறேன். கூடிய விரைவில் அனைத்தும் உன்னை வந்து சேரும் என் செல்வமே. திடீர்னு யாரோ உன் மேலே அன்பை காட்டுனாங்கன்னா நீ அதை முழுவதுமாக நம்பிவிட வேண்டாம். அந்த அன்பை நம்பி நீ வெகு தூரம் பயணம் செய்யவும் வேண்டாம். ஏன்னா யாரோ ஒருவர் அவர்கள் காரியம் நிறைவேறுவதற்காக உன் மீது பொய்யான அன்பை கூட காட்டலாம் அல்லவா. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகில் உண்மையான நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை புரிந்து கொள்.